ஸ்ரீ குருவே நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ்து. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப்பட்டு வாழ்க வளங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்ப்போம். இந்த மார்ச் மாதம் முடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப காலபுருஷ தத்துவத்தின் முறையில முதலாவது ராசியாக வரக்கூடியது மேஷராசி. இந்த மேஷ ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல குரு. இப்ப மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்து நமக்கு அந்த மார்ச் மாதம் முழுவதுமே ஒரு நல்ல மேன்மையான ஒரு நல்ல திடமான வருமானங்களை கிடைக்கப் பெறுவார்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். மேலும் இந்த மேஷராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பது ரொம்ப விசேஷமான ஒரு நிலை. தனஸ்தானத்துல குரு இருக்கிறது மிகவும் ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நிலைய இந்த ராசிக்காரர்கள் கொடுக்கும். 3ஆம் இடத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய். சகோதரர் வழியில சிறு சிறு சங்கடங்களும் சில சிக்கல்களும் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மேஷ ராசிக்கு ஏற்படும். ஏன்னா அந்த மேஷ ராசிநாதன் கோச்சார ரீதியாக உங்களுக்கு மிதுன ராசியில இருக்கார். அடுத்தது இந்த மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது. ருண ரோக சத்துருஸ்தானத்துல கேது. இந்த கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது மறைமுகமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சனி இணைவு. இந்த சூரியன் சனியும் சேர்ந்து அந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கும்போது சனி ஆட்சி பெறுகிறார். அந்த இடத்துல சூரியன் இருப்பது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா பிரபல்ய ராஜயோகத்தை தடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு. இந்த கிரகங்கள் அத்தனையும் இணைவா இருக்கும்போது உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்தை இருக்குது. அவர் 12ஆம் இடத்துல போயிட்டு மறையும் போது வீடு வண்டி வாகனங்கள் இதுல கவனமா கையாளணும். அடுத்தது தாய் வழியில கொஞ்சம் சிறு சிறு செலவினங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இது ஒரு பொதுவான பலன். அடுத்தது மாணவிகளுக்கு உண்டான பலன்கள். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம், சிறப்பான மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். லட்சுமி ஆயகிரி வரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிலையில மாணவர்களுக்கு கல்வி ஞானம் மேலோங்கும். வியாபாரிகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் சனியோட சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு வியாபாரிகளுக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும், அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு மட்டும் மேன்மை பொருந்திய ஒரு மாதமாக இது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்காது. மேலும் பொருளாதாரத்தில் சிறு சிறு சங்கடங்களும் கொடுக்கல் வாங்கல்களில சிறு சிறு சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். சக யோகத்தோட இருக்கக்கூடிய சனியோட சூரியன் சேர்க்கை ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நல்ல நிலையில அவங்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா பிரபல்ய ராஜ யோகத்தையும் அரசியலுக்கு மிகுந்த ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல சனியோட ஆட்சி பெற்ற சனியோட இணைந்து இருப்பது ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மொத்தத்துல இந்த மாதம் அனைவருக்கும் நல்ல மாதமாக இருக்கும். ஸ்ரீ குருவே நமஹ. இப்ப அடுத்தது ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன். இப்ப ரிஷப ராசி அப்படின்னும் போது உங்களுக்கு ரிஷப ராசியிலேயே உங்களுக்கு குரு கோச்சார ரீதியாக குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஜென்ம குரு ஒரு நிலையில நமக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பாடல்கள் மூலமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது.
ராசியில பொதுவாகவே குரு சந்திரனோட வீட்டுல இருக்கும்போது மிகுந்த ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அடுத்தது உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய். அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு இந்த குடும்பத்துல கொஞ்சம் கவனமுடன் கையாளணும். மனைவி அல்லது கணவன் குழந்தைகளோட கவனமுடன் பேச்சு சொல்லாடல்ல மிகுந்த கவனங்கள் இருக்கணும். அடுத்தது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது. 5ஆம் இடத்துல கேது என்னும்போது கோச்சார ரீதியாக கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணிய தோஷத்தை ஆக்டிவேட் பண்ணிடும். அப்படி பண்ணும்போது பூர்வீக சொத்து இருந்தால் அதில் சிக்கல்களை ஏற்படுத்துவதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்கலை மென்மேலும் அதிகப்படுத்தலும் போன்ற நிகழ்வுகள் இந்த கேது பகவான் தருவார். அடுத்தது 10ஆம் இடத்துல சூரியன் சனி. அந்த சூரியனும் சனியும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில், அந்த தொழில் செய்யறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொடுக்கல் வாங்கலையும் அடுத்தவங்க கிட்ட வாக்கு கொடுக்கறதுலயும் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் ஜாக்கிரதையுடன் நடப்பது மிகுந்த ஒரு நல்ல ஒரு செயலை குறிக்கும். அடுத்தது 11ஆம் இடத்துல சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு. இந்த 11ஆம் இடத்துல இந்த கிரக அமைப்புகள் இருப்பது மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் பணவரவை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ரொம்ப மேன்மையான ஒரு மாதம் சொல்லணும். அடுத்ததாக மாணவ மாணவிகள் அனைவரும் நல்ல முறையில் படிப்பதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் இந்த மார்ச் மாதத்துல சிறப்பா நடக்கும். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மிகுந்த கவனமுடன் இருப்பது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு மிகுந்த நல்ல பலன்களை அளிக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி அயகிரிவரை வழிபாடு செய்வது மிகுந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். அடுத்தது மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே செவ்வாய், மிதுன ராசியிலே செவ்வாய் இருப்பது திடீர் கோபத்தையும் திடீர் மருத்துவ செலவையையும் திடீர் பண விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மிதுன ராசி காரர்களுக்கு. அடுத்தது இந்த மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது சுகம். அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் தாய் வழியில் நலன்களை மிகுந்த கவனமுடன் பார்க்கணும். அடுத்தது தன் நலனை பார்ப்பதும் மிகுந்த கவனமுடன் பார்க்கணும், தன்னையும் பார்க்கணும். அடுத்தது 9ஆம் இடத்துல சனி சூரியன். தந்தை வழி சொத்துக்கள்ல சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு. தந்தையை கவனமுடன் பார்ப்பது, தந்தைக்கு தேவையான விஷயத்தை செய்வது போன்ற நல்பலன்களை செய்வதனால் நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளும் கலையும். அடுத்தது 10ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு, சந்திரன், புதன், சுக்கிரன் இது எல்லாமே கோச்சார ரீதியா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகுந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்தும். திடீர் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். மாணவ மாணவிகள் சற்று கவனமுடன் படிப்பது மிகுந்த அவசியத்தை ஏற்படுத்தும், மிகுந்த ஏற்றத்தை ஏற்படுத்தும். சிறப்பான முறையில அவங்களுக்கு பெற்றோர்கள் கவனமுடன் அவங்கள இந்த மிதுன ராசிக்காரர்களை கவனிக்கணும். அடுத்தது அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு இது மிகுந்த ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிறைந்த மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன், ராகு, சுக்கிரன், புதன் இந்த இணைவு மிகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல திருத்தலத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா திருவழுவூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு போறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அந்த திருவழுவூர் எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையில இருந்து திருவாரூர் போற வழியில கொல்லுமாங்குடிக்கு முன்னாடி ஒரு 7 கிலோமீட்டர்ல திருவழுவூர் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு. அது வீரட்டேஸ்வரர் மிகுந்த பழமையான மேன்மையான கோவில். அந்த கோவில்ல எந்திர தரிசனத்தை செய்வது மிகுந்த மேன்மை தரும் மிதுன ராசி என்பவர்களுக்கு. இதை கட்டாயம் அவங்க செய்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் என்பது நிச்சயம். ஸ்ரீ குருவே நமஹ. அடுத்தது கடக ராசி. இந்த கடக ராசி அப்படின்னும் போது இந்த கடக ராசி அன்பர்கள்
அந்த சந்திரன் ராகுவோடு சம்பந்தப்பட்டு 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சில தடுமாற்றத்தையும் மன கிளேசத்தையும் மன மாற்றத்தையும் அடிக்கடி மனம் மாறக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த மாதம் முழுவதும் இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள். திடீர் பயம், திடீர் குழப்பம், எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவு கிடைக்க முடியாத, முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்களினுடைய ஒரு அபிரிதமான ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னா சந்திரன். அந்த சந்திரன் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தும். ஆனால் ராகுவோடு சேரும்போது சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்ப இவங்களுக்கு லக்னத்துக்கு இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் சனி. அந்த 8ஆம் இடத்துல சூரியன் சனி என்ன பண்ணும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி, திடீர் மாற்றத்தையும் ஏற்படுத்தி, மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த மாதம் முழுவதும் மிகுந்த கவனத்துடன் சிரத்தையுடன் படிக்க வேண்டும். பெற்றோர்கள் அவர்களை கண்காணிப்பிலே வைத்திருக்க வேண்டும். உத்தியோகம், தொழில் நல்ல வளர்ச்சியும் மேன்மையை பெறும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள், மேன்மை பெறுவார்கள். அரசு உயர் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் முழுவதும் ஒரு சிறப்பான பலன்களை இருக்கும். இந்த ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள் எந்த சுவாமி வழிபாடு செய்தால் இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு நிம்மதியும் உத்தியோகம் தன்னால் தேடி வரக்கூடிய ஒரு சூழல். திரு ஆலங்காடு, திருத்தணிக்கு அருகில் இருக்கக்கூடிய திரு ஆலங்காடு வட பத்ரகாளி அப்படின்ற ஒரு சுவாமியை வழிபாடு செய்யும்போது மிகுந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஸ்ரீ குருவே நம. இப்ப சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அப்படின்னும் போது சிங்கத்தானோடு சிறியேற, இது ஒரு மேன்மை பொருந்திய ராசி. சூரியனுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய இந்த மேன்மை பொருந்திய ராசி மிகவும் உன்னதமான ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கக்கூடியது இந்த சிம்ம ராசி. இன்றைக்கு நல்ல பெரிய தலைவராகவோ பிரபல்ய ராஜயோகத்தை உடையவர்களாகவோ யாராக இருந்தாலும் உயர் அதிகாரிகள், உயர் பதவி வகிப்பவர்கள், உலக கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மட்டும்தான் உதவி செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் அவங்க எல்லாமே உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. அந்த ராசி அன்பர்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சிம்ம ராசி அப்படின்னும் போது இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சனியோட சேர்றாரு. மேலும் இந்த சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி. கண்டகச்சனினா என்ன பண்ணும்? நண்பர்கள் எடுத்த விரோதம், குடும்பத்துல விரோதம், சலசலப்பு, சில சங்கடங்களை சந்திச்சு மேல வரக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த சிம்ம ராசிக்கு இருக்கு. மேலும் சூரியனோட சம்பந்தப்படும் போது, சூரியன் சனியோடு சம்பந்தப்படும் போது இப்ப இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், உயர் பதவி வகிப்பவர்கள், உயர் எல்லாமே ஆளுமை திறன் அதிகமாக இருக்கக்கூடியவர் அத்தனை பேருமே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த சூரியன் மாறும் வரை திடீர் வார்த்தையை விட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மாணவ மாணவியர்களுக்கு கவலை இல்லை, நல்ல சிறப்பான முறையில முன்னேறுவாங்க. தொழில், உத்தியோகம் இது எல்லாமே நல்ல சிறப்பான முறையில இருக்கும். இப்ப உயர் அதிகாரிகள், பெண்கள் மட்டுமே கொஞ்சம் ஜாகிரதையா இந்த சூரியன் மாறும் வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இவங்களுக்கு எந்த சுவாமி வழிபாடு செய்தால் மிகுந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் அப்படின்றத இப்ப பார்க்கணும். இப்ப இவங்க மிகுந்த ஒரு கவனமான ஒரு சூழ்நிலையில இவங்க மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு ஊர்ல மயூரநாதர் சுவாமியை வழிபாடு செய்யும் போது மிகுந்த மேன்மையும் நன்மையும் பெறுவார்கள். மிகுந்த உயர்ந்த ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. அடுத்தது கன்னி ராசி. இப்ப கன்னியிலே ராசியிலே கேது இருக்கிறது. இந்த கேது ராசியிலே இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படலாம். மேலும் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இன்னும் சில பேருக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றலாகியோ அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தாலோ இவங்க வெளியூர் போய் வசிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய கேது பகவான். இந்த
கேது பகவானுக்கு 7ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரன். இதுவும் ஒரு சரியான அமைப்புல இல்லை. இவங்க கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் சில ராசிக்காரர்களுக்கு. அவங்க மிகுந்த எச்சரிக்கையுடன் வார்த்தையை கையாள்வது, வார்த்தையை பிரயோகிப்பது, வார்த்தையை பேசுவது என்பது கவனமானுடன் செயல்பட வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு மிகுந்த ஏற்றமான ஒரு மாதமாக இருக்கும். தொழில், உத்தியோகம் இவங்க செய்யறவங்கள இவங்க நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அனுபவிப்பாங்க. நல்ல சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்திப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பேர் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ஒரு ஜாதகம் தான் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள். திடீர் பேரதிர்ஷ்டம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா இவங்க லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி தான் உங்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். ஒரு நல்ல சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும், மிகுந்த ஒரு அமைப்புல ஏற்படுத்தும்.